வெல்கம் டு ஜாஸி அரோமா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறது குக்கு வித் கோமாளியில் கனி செஞ்ச நெல்லை மத்தி மீன் குழம்பு. இந்த மத்தி மீன் குழம்பு செய்கிறதுக்கு முதல்ல தேங்காய் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. பொடியாக நறுக்கி வச்ச தேங்காவோட கொஞ்சம் ஜீரகமும் சேர்த்துக்கோங்க. 4 சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சு வச்சுருக்கேன். 3 பல்லு பூண்டை வந்து தோல் உரிச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் இந்த மிக்ஸி ஜார்லேயே ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய தக்காளி எடுத்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இதோ நான் காமிக்கிற பாருங்க, இந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இப்போ நம்ம மீன் குழம்பு செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு கடாயை வைங்க. அதில் வந்து நான் சேர்த்துருக்கிறது வந்து தேங்காய் எண்ணெய் தான் சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் வந்து நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் இந்த மத்தி மீன் குழம்புக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்து செஞ்சோன்னா நல்லா வாசம் கொடுக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிக்கணும். கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பித்ததும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெந்தயம் நல்லா செவக்கணும். வெந்தயம் வந்து கருத்து போயிடுச்சுன்னா குழம்பு வந்து கசந்து போயிடும். அதனால வெந்தயம் லேசாக செவந்தா போதும். அதுக்கப்புறம் நம்ம நீளமாக நறுக்கி வச்சிருக்கிற சின்ன வெங்காயத்தை இதோட ஆட் பண்ணிக்கோங்க. அதோட கருவேப்பிலை, அப்புறம் 2 பச்சை மிளகாய் நீளமாக கீறி வச்சிருக்கேன். அதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இந்த சமயத்தில் வந்து உங்களுக்கு வெங்காயத்துக்கு லேசாக உப்பு தேவைன்னா லேசாக துளியோண்டு உப்பும் சேர்த்து வதக்கிக்கோங்க. இந்த வீடியோ பார்க்குற யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களா? ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் எங்களுக்கும் புது புது வீடியோக்கள் போடணுங்கிற ஒரு ஆர்வமும் இருக்கும். நீங்கள் எங்களை என்கரேஜ் பண்ண மாதிரியும் இருக்கும். அதனால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ நம்ம சேர்த்துருக்கிற வெங்காயம் வந்து நல்லா வதக்கியாச்சு. 3/4 வேக்காடு நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்துருக்கிற மஞ்சத்தூளையும் மிளகாத்தூளையும் லேசாக வதக்கி விடுங்க. லைட்டாக பச்சை வாசனை போகிற மாதிரி லைட்டாக வதக்கி விட்டுட்டு துளியோண்டு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஜாஸ்தி ஆட் பண்ண வேண்டாம், லேசாக ஆட் பண்ணிக்கோங்க. என்ன ரீசன்னா நம்ம சேர்த்துருக்கிற மஞ்சத்தூள் மிளகாத்தூள் வந்து அடி பிடிச்சிடவும் கூடாது, அது கரிஞ்சும் வேறக்கூடாது. அதுக்காக லேசாக தண்ணியை விட்டு நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், இப்போ நம்ம வந்து மசாலாலாம் வதக்கியாச்சு. அந்த தண்ணி விட்டு நம்ம வதக்கி விடுறதால பாருங்கள் அதில் உள்ள ஆயிலெலாம் எவ்வளோ அழகாக ரிலீஸ் ஆகி வெளியில் தெரியுது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம குழம்பு மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா நீங்கள் வந்து தனியாத்தூள் மட்டுமே ஆட் பண்ணால் போதும். இப்போ நம்ம சேர்த்துருக்கிற மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற மாதிரி நல்லா 1 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. போட்ட மசாலாலாம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி செய்யும்போது அந்த ஆயிலும் ஈஸியாக ரிலீஸ் ஆகும். நல்லா மசாலாவுடைய பச்சை வாசனையும் போய் இந்த குழம்பும் நல்ல டேஸ்ட்டாக வரும். இப்போ வந்து நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் விட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ பாருங்கள், மறுபடியும் ஆயிலெலாம் ரிலீஸ் ஆயிருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நாம் ஒரு எலுமிச்சங்காய் அளவுக்கு சைஸ் உள்ள புளியை வந்து தண்ணியில் ஊற வச்சு நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கணும். அந்த கரைச்சி எடுத்த புளியை வந்து நான் இப்போ ஊற்றுறேன். இந்த புளி வந்து உங்களுடைய புளிப்பு சுவைக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் ஊற்றிக்கோங்க, நிறைய ஆட் பண்ண வேண்டாம். இப்போ வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூளும் தேவையான அளவுக்கு உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. மீன் குழம்பை பொறுத்த வரைக்கும் சில பேருக்கு வந்து ஜாஸ்தி புளிப்பு இருக்கிறது பிடிக்கும், சில பேருக்கு கம்மியாக புளிப்பு இருக்கிறது பிடிக்கும். அதனால் அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த அளவுக்கு புளியோட அளவை வந்து கம்மி பண்ணியோ இல்லை கூட்டியோ சேர்த்துக்கோங்க. இதில் வந்து நம்ம வந்து தக்காளி வர அரைச்சி விடுதோம், அதுக்கப்புறம் மாங்காய் வர 2 துண்டு போடுதோம், அதுக்கப்புறம் புளியும் சேர்க்கறதால 3 வித புளிப்பும் சேர்றதால நீங்கள் வந்து இந்த புளிப்பு டேஸ்ட்டை வந்து உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த அளவுக்கு பார்த்தே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதும் பாருங்கள் அந்த ஆயிலாம் நல்லா வெளியில் வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம நறுக்கி வச்சிருக்கிற 2 துண்டு மாங்காவை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாங்காய் சேர்க்குறது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வந்து மாங்காய் ஆட் பண்ண வேண்டாம். ஆனால் மீன் குழம்பை பொறுத்த வரைக்கும் மாங்காய் சேர்த்தா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ வந்து நாம் மிக்சியில் ஏற்கனவே அரைச்சி எடுத்த தேங்காய் பேஸ்ட்டு இருக்கும் இல்லையா, அதை இந்த ஸ்டேஜில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த தேங்காய் மசாலா பேஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கரண்டியால் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலா எல்லாம் ஒன்று சேர மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்துருக்கிற தேங்காய் மசாலா பேஸ்ட்டு வந்து இந்த மசாலாவோட ஒன்று சேர்ற மாதிரி நல்லா 1 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விடணும். ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுட்டு இருக்க அதே ஸ்டேஜ்லேயே நல்லா கொதிக்கவும் ஆரம்பிச்சிடும்.
நல்லா கொதிக்க ஆரம்பிக்கணும். அதாண்டி நம்ம நல்லா வதக்கி விடணும். இப்போ பாருங்க நம்மளுடைய மசாலாலாம் நல்லா ஒரு நிமிஷம் நல்லா வதக்க ஆரம்பிச்சதும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா பபிள்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம மிக்ஸி கழுவின தண்ணியும் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஜாஸ்தி ஆட் பண்ண வேண்டாம். ஒரு 1/4 டம்ளர் வர அளவுக்கு வந்து ஆட் பண்ணால் போதும். இந்த மீன் குழம்பை பொறுத்த வரைக்கும் நான் டோட்டலாகவே 1/2 கப் அளவுக்கு தான் தண்ணி ஊற்றிருப்பேன். முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றின தண்ணியெல்லாம் நம்ம வதக்கி விடும்போதே எவாப்ரேட் ஆயிடுச்சு. அதனால் மொத்தத்துலேயே நம்ம 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றினாலே போதும். ஜாஸ்தி ஊற்ற வேண்டாம். மீடியம் கெட்டியாக இருந்தால் தான் இந்த குழம்பு வந்து கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப தண்ணியெல்லாம் நீங்கள் இந்த மீன் குழம்பு செய்ய வேண்டாம். கெட்டியாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம மீன் குழம்பு பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கழுவி எடுத்து வச்சிருக்கிற மத்தி மீனை வந்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொதிச்சிட்டு இருக்க இந்த குழம்புல வந்து ஒவ்வொரு மீனா எடுத்து போட்டுக்கோங்க. இப்போ நம்ம மீன் சேர்த்த உடனே ஒரு கரண்டியை வச்சு லேசாக மசாலா எல்லாம் ஒன்று சேர்ற மாதிரி குழம்புல மூழ்கிற மாதிரி நல்லா ஒரு கிளறி விட்டுக்கலாம். எடுத்தவொடனே மீன் போட்டவொடனே நம்ம கிளறிக்கலாம். ஆனால் மீன் வேக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நம்ம கரண்டியை போட்டு கிளறக்கூடாது. அப்படி கிளறினோன்னா மீன் உள்ள சதபாதி அப்புறம் முள்ளு பாதியாக பிரிஞ்சு ரெண்டும் துண்டு துண்டாக வந்துடும். அதுக்கப்புறம் குழம்பு வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது, சாப்பிடவும் முடியாது, முள்ளு சேர்ந்துடும். அதனால் அப்படி கலரக்கூடாது. இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிக்கணும். குழம்பு வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஒரு மூடியை வச்சு மூடி ஃப்ளேமை வந்து ரெடியூஸ் பண்ணிடுங்க. குறைச்சி வச்சுட்டு நல்லா வேக விடுங்க. இப்போ 10 நிமிஷம் கழித்து பாருங்கள், நல்லா மீன் வந்து வெந்திருக்கும். ஆனால் 10 நிமிஷம் ஆனாலுமே நம்மளுக்கு குழம்பு வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது இல்லையா? அதனால் இன்னும் ஒரு 10 நிமிஷம் நம்ம வேக வைக்கணும். திரும்ப ஒரு மூடியை வச்சு மூடி ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக போடுங்க. தேங்காய் மசாலாவோட நம்ம சேர்த்துருக்கிற தக்காளி பூண்டு பொடி உள்ளியோட பச்சை வாசனைலாம் போடணும்னா கண்டிப்பாக நம்ம 20 நிமிஷம் சிம்மிலே வச்சு வேக போட்டால் தான் அதனுடைய பச்சை வாசனை போய் குழம்புல இருந்து ஆயிலும் ரிலீஸ் ஆகி நம்மளுடைய மீன் குழம்பு கெட்டியான பதத்தில் கரெக்டான ஸ்டேஜில் கிடைக்கும். இதுதான் இந்த ஸ்டேஜ் தான் நம்மளுடைய மீன் குழம்பு வந்து ரெடியானதுக்கான அர்த்தம். இப்போ வந்து நம்மளுடைய குக்கு வித் கோமலில் கனி செஞ்ச நெல்லை மத்தி மீன் குழம்பு வந்து சூப்பராக சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கும் வரை பாய் அண்ட் தேங்க்யூ.